எனக்கு வந்து வருமானம் 20,000 தான். ஆனா 7,00,000 ரூபாய்க்கு கடன் வச்சிருக்கேன். என்ன பண்ணுதே தெரியலன்னீங்கன்னா, உங்களுக்கான ஒரே ஒரு வழி இருக்கு. எனக்கு பர்சனல் லோனுக்கு 2 வீலர் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். எனக்கு பணம் தேவைப்படுது. எல்லாத்தையும் அடைச்சிடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்கு லோன் தரக்கூடிய முக்கியமான பேங்க். வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் அங்கங்க வாங்கி வச்சிருக்கேன். இங்க ஒரு 3,00,000 ரூபா, அங்க ஒரு 2,00,000 ரூபா. இது இல்லாம கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்கேன். என்ன பண்ணுதே தெரியல. எல்லாத்தையும் சமாளிக்கவே முடிய மாட்டுது. நான் வாங்குற சம்பளத்துல இஎம்ஐ கட்டுறதுக்கே கரெக்டா இருக்கு. சம்டைம்ஸ் அந்த இஎம்ஐ ப்ராப்பரா கட்டக்கூட முடியல. எந்த தேதியில எதை கட்டணும், இந்த தேதியில எதை கட்டணுமான்னு புரிய மாட்டுது. இதனால சில மிஸ்பேமெண்ட்டும் ஆயிடுது. என்ன பண்ணுதே தெரியல. இது எல்லா லோனையும் அடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு லோன் நல்ல லம்சமா கிடைச்சிச்சுன்னா அந்த லோனை மட்டும் வாங்கிட்டு இந்த எல்லா கடனையும் அடைச்சிடுவேன். அதுக்கப்புறமா அந்த ஒரே ஒரு இஎம்ஐயை அழகாக கட்டி அதை அடைச்சி முடிச்சிடுவேன். அப்படி ஏதாவது லோன் இருக்கா என்று கேட்டிங்கன்னா அப்படி ஒரு லோன் இருக்குது. இந்த லோனை பொறுத்த வரைக்குமே டெபிட் கான்சலேஷன் லோன் சொல்லுவாங்க. இந்த லோனை பற்றி நிறைய வீடியோவில் போட்டிருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அது எப்படி பாஸ் கிடைக்கும், எனக்கு கிடைக்க மாட்டேது, நான் போய் கேட்டால் அப்படி ஒரு லோனே இல்லைன்றாங்களே. இது போல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒருவேளை உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்துன்னா அந்த டவுட்ஸுக்கான சரியான விளக்கத்தையும் தரேன். ஒருவேளை உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, அங்கங்கே லோன் இருக்குன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, அது என்ன பண்ணலாம், அதுக்கான முறைகள் என்ன பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த லோனை 4 விதமான பேங்க்ஸ் தராங்க. ஸோ அந்த லோனை எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான சரியான முறை வகைகள் என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, இன்கமும் கம்மியாக இருக்குது, எனக்கு இந்த டெபிட் கான்சலேஷன் லோன் வேணும்னா அதுக்கு என்ன பண்ண அந்த லோன் கிடைக்கணும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன். தெளிவலைக்கு நான் மறக்காம லைக் பண்ணுங்க. சமீபத்தில் என்னுடைய 5 விதமான கிரெடிட் கார்டை நான் க்ளோஸ் பண்ணேன். அதை பற்றி ஒரு வீடியோவும் நான் போட்டிருந்தேன். லைவாகவே அதில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு 5,50,000 இருந்தது. ஸோ அந்த லோனை அடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு லோனை வாங்கி ஒரு பர்சனல் லோன் வாங்கி அந்த எல்லா விதமான கிரெடிட் கார்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைவாகவே ப்ரூஃபாகவே காட்டுறேன். எதுக்கு இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டை அடைக்கிறதுக்காகவே இது போல் லோன்ஸ்லாம் கிடைக்குது. அதே நேரத்தில் அங்கங்கே வாங்கியிருக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்கு கூட இதுமாதிரி லோன் கிடைக்குது. ஆனால் இந்த லோனை வந்து டேரெக்டாக நீங்கள் போய் கேட்கும்பொழுது டெபிட் கான்சலேஷன் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பர்சனல் லோன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பர்சனல் லோனில் நீங்கள் போய் எனக்கு பர்சனல் லோன் வேணுங்க, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியல, ஒரே லம்சம் அமௌண்ட்டை கிடச்சிச்சுன்னா அதை அடைக்கலான்னு இருக்கேன் அப்படி கேட்டாங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கேட்பாங்க, உங்களுடைய இன்கம் கேட்பாங்க, அதுக்கேற்றபடி அவங்க செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து முறை. ஸோ பர்சனல் லோன் வழியாக தான் இந்த டெபிட் கான்சலேஷன் லோன் கிடைக்கும். இது வந்து தெளிவுங்க. நிறைய பேர் 3 ஆப்பில் 4 ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை அடைக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய ஆப் லோனில் ப்ராப்பராக அதாவது ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ ப்ராப்பராக கட்டிட்டு வந்திருக்கணும். இது முக்கியமாக அவங்க கவனிப்பாங்க. ஸோ இந்த லோன்லாம் யார் தராங்கன்ற விஷயத்தை நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை சொல்லிவிட்டு அப்புறமா அது சொல்கிறேன். ஸோ இந்த லோன் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு இஎம்ஐ கட்டியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், ஆனால் டவுட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓன் ஸ்கோர்னு ஒரு ஆப் இருக்குது. இது வந்து கிரெடிட் கார்டு அதாவது கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்புங்க. இந்த ஆப்பை நான் பில்டப் பண்ணியோ ப்ரொமோஷனுக்காக சொல்ல. இந்த ஆப்பில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறீங்களா, உங்கள் கிரெடிட் ஸ்கோரை 2 விதமான கம்பெனிஸ் செக் பண்ணுவாங்க. ஒன்று சிபில், இன்னொன்று எக்ஸ்பீரியன். 2 பேரும் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது மிஸ்பேமெண்ட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெளிவாக காட்டிடுவாங்க. அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதை பண்ணலாம். இந்த ஆப் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது வேறு ஏதாவது ராங் காலோ எதுவுமே வர வாய்ப்பு கம்மி தான். ஆஃபர் தரேன், இது வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க தொந்தரவுலாம் அதில் இருக்காது. ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு லோன் தேவைப்பட்டதா நீங்கள் அணுகலாம். யார் உங்களுக்கு தராங்க அப்படி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தராங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் டெபிட் கான்சலேஷன் லோன் அதாவது பர்சனல் லோன் வழியாக தராங்க. நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸை அணுகலாம். ஸோ இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, எனக்கு பர்சனல் லோன் இருக்குது, 2 வீலர் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு பணம் தேவைப்படுது, எல்லாத்தையும் அடைச்சிடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு லோன் தரக்கூடிய முக்கியமான பேங்க்கில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சொல்லலாம். எதுக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பஜாஜ் ஃபைனான்ஸ் பிரித்து சொல்கிறேன்னா 2 பேரும் எல்லாமே தருவாங்க. உங்களுக்கு சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை சொல்கிறேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ஃபஸ்ட் அவங்க செக் பண்ணுவாங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் இருக்குதுன்னு பார்ப்பாங்க, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்குன்னு அந்த கிரெடிட் ஸ்கோரில் செக் பண்ணி பார்த்துருவாங்க.
ஸோ அதை பார்த்துட்டிங்கனாவே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த இன்கம்மை இவரால் இந்த லோனுக்கு எவ்வளோ இஎம்ஐ எடுத்தால் மாதம் இவரால் சமாளிக்க முடியும் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுது வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் போடுறீங்க வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 அது 14,000 வரும். அதாவது வட்டியை பொறுத்து இருக்குது. ஒரு இன்கேஸ் ஒரு 14% வட்டி போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15,000 கிட்ட மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இல்லைங்க என்னால் 15,000 கட்ட முடியாது, 10,000 தான் கட்ட முடியும்னா நீங்கள் 5 வருஷன்றது 6 வருஷமாக போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தவிர இன்னொரு 2-3 பேங்க் இருக்குது. அது சொல்லணும்னா பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் நீங்கள் போய் செக் பண்ணணும்னா ப்ராசஸிங் ஃபீஸு நீங்கள் முன்கூட்டி கட்ட வேண்டியது இருக்கும். ஒன்று பொன்னவலா பின்காப், இன்னொன்று பார்த்திங்கன்னா கோட்டாக் மகேந்திரா ஆப். ஸோ கோட்டாக் மகேந்திரா பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக முடியும். இல்லை எனக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் போல் எனக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஃபீஸை முன்கூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 2 பேங்கை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் லோன் தேவைப்பட்டாலும் சரி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் லோன் தேவைப்பட்டாலும் சரி, இதுதான் ப்ராசஸ். சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த 2 வகையான லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய மாத சம்பளம் அங்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். இல்லைங்க நான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் என்னும்பொழுது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ உங்களுடைய இன்கம் அதை தெரியணும். அதனால் நீங்கள் சேலரி எம்ப்ளாய் இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய் இருந்தாலும் சரி, எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் குறைஞ்சது 2 வருஷமாவது அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கணும். உங்கள் ஐடி கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களோட சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக கேட்பாங்க, அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 11% வந்து உங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போடுறாங்க. இவங்க அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் 14% இருக்குமே போகுங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு வந்து வருமானம் 20,000 தான், ஆனால் 7 லட்ச ரூபாய்க்கு கடன் வச்சுருக்கேன், என்ன பண்ணுதே தெரியலனிங்கன்னா உங்களுக்கான ஒரே ஒரு வழி இருக்குது. அது ஒரே ஒரு வழி, நீங்கள் உங்கள் கணவனோ மனைவியோ ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து அவங்க ஒரு 20,000 வாங்குறாங்க, நீங்கள் ஒரு 20,000 வாங்குறீங்க. ஸோ அப்படி சேர்ந்து தான் 40,000 ரூபாய்க்கு, அதாவது கணக்கு காட்டி உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை காட்டி நீங்கள் இந்த லோனை வாங்க முடியும். நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ் போனதாலும் சரி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போனதாலும் சரி, தாராளமாக இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக லோன் கிடைக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து அப்படி இல்லை, யார் கூட இல்லை, ஐடியா இல்லை, என்ன பண்ணுன்னு தெரியல, இப்போ லோன் பெருசாக போயிட்டுருக்கு, எனக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் கட்டிகிட்ருக்கேன், இஎம்ஐயும் உனக்கு பிரச்சனையாக இருக்குது, கார்டும் பிரச்சனையாக இருக்குது, எனக்காக சைன் பண்ண யாருமே கிடையாது, என்னோடய வருமானம் கம்மியாக தான் இருக்குது, எனக்கு ஒய்ஃபும் பெருசாக ஒர்க் பண்ணுறவங்களாம் இல்லை, என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களா லோனு, அந்த லோனை வந்து நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இஎம்ஐயை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் இழுத்து கட்டலாம். அதாவது 3 வருஷம் கட்ட வேண்டியதை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இழுத்து கட்டும்போது மாத இஎம்ஐ கம்மியாக கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து HDFC பேங்க் இந்த ஆப்ஷன் தராங்க, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றுதானே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு 3 விதமான ஆப்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலம் லோன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் முறைசாரா தொழிலாளராக இருந்தாலும் சரி, மாத சம்பளம்லாம் இல்லை, வார சம்பளம் தான் வாங்குகிறேன், நான் ஒரு 3 கார்டு ஒரு ஆப்பில் லோன் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த 3 ஆப்பில் லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இல்லைங்க நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், மற்ற லோன்லாம் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி பெரிய லோன் தேவைப்படுதுன்னு கேட்டாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ கோஆப்ளிகேட் லோன் போட்டாலும் உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் கிடைக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ஸ்டாண்டர்டோடு வச்சுருக்காங்க. சேலரி பர்சனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் நீங்கள் ப்ராப்பராக காட்டிங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து முக்கியமாக கவனிக்கணும்னா இன்கமே இல்லைங்க, பெரிய இன்கம் இல்லாதவங்க கோஆப்ளிகேட் லோன் வாங்கலாம். கோஆப்ளிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லாதவங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வாங்கிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வாங்குறதுக்கு எந்த ஒரு கோஆப்ளிகேட்டும் போட தேவையில்லை. நீங்கள் நேராக HDFC பேங்க் போயிட்டு எனக்கு ஒரு லோன் பெருசாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது தெரியல, நான் வட்டி அதிகமாக கட்டிகிட்ருக்கேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பீங்களா கேட்டிங்கன்னா அழகாக செக் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக மாற்றி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. 15,000 கட்ட வேண்டிய இடத்துல 10,000 கட்டுற மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பலு இல்லாமல் இஎம்ஐ அடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கொஞ்சம் அலசி அங்கங்கே போய் அலைஞ்சோம்னா இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த 3 பேங்க்கும் நீங்கள் டேரெக்டாக போனால் லோன் கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நானும் வாங்கியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.